கங்கா ப்ளீஸ் 1 மினிட் நில்லுங்க. என்ன ரங்கநாதன்? ஆஸ் யூ லைக் இட் புக் உங்ககிட்ட இருக்கிறதா லைப்ரரி சொன்னாரு. ஆமா. அதை கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா படிச்சுட்டு நாளைக்கு கொடுத்துறேன். எப்படி கொடுப்பீங்க? நாளைக்கு காலேஜ் லீவ் ஆச்சு. அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா வீட்டுல கொண்டாந்து கொடுத்துறேன். ஓகே. 154 ஜான்சி நகர், மெட்ராஸ் 87. Thank you. வெல்கம். ரங்கநாதன், ரங்கநாதன் வீடு இதுதானே? ஆமா. நீங்க யாரு? என் பேரு கங்கா. நான் ரங்கநாதனோட கிளாஸ்மேட். ஓ, அவன் வெளில போயிருக்கான். என்ன விஷயம்? ஒண்ணுமில்ல, சும்மா பாத்துட்டு போலான்னு வந்தேன். உள்ள வாங்க, இப்ப வந்துருவான். உட்காருங்க. அடுப்படியில கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சிட்டு வந்துடுறோம். தப்பா நினைச்சுக்காத. பரவாயில்ல. நேரம் ஆயிக்கிட்டு இருக்கு. எங்க இவனை இன்னும் காணோம்? சமையல் ஆயிடுச்சு. சூடு ஆறதுக்கு முன்னாடி சாப்பிடுங்க. அப்ப நான் வரேன். நீங்க ஏன் ஓடுறீங்க? இருங்க. நீ இருமா, அவன் வந்ததுக்கு அப்புறம் சேர்ந்துதான் சாப்பிடுவான். அப்படி என்ன கண்டிஷன்? முடிஞ்ச வரைக்கும் என் கையால பரிமாறி அவங்களோட சேர்ந்து சாப்பிடறதுதான் எனக்கு பிடிக்கும். பிள்ளைகளை விட பெருசா வேற என்ன சுகம் இருக்கு? கங்கா, லைன்ஸ் மீட்டிங்க்கு அவசரமா போய்கிட்டு இருக்கோம். உள்ள ஏதாவது ஆயின்மெண்ட் இருக்கும், எடுத்து போட்டுக்கோ. முடியலைன்னா கனகாவை கூட்டிட்டு டாக்டர்கிட்ட போயிட்டு வா. வரட்டுமா? இந்து, ஏற்கனவே லேட் ஆயிட்டு இருக்கு. கமாண்டா. ஹலோ கங்கா, எப்போ வந்தீங்க? பொறுமை எழுந்து பொறப்புல நினைக்கும் போது கரெக்டா நீங்க வந்தீங்க. உங்க வீட்டுக்கு தான் போயிட்டு வரேன். வீட்டுல யாரும் இல்ல, வேலை காட்ட புக் கொடுத்து வந்தேன். நீங்க இங்க வருவீங்கன்னு தெரிஞ்சா புக்குக்காக வரல. வீட்டுல போர் அடிச்சது, பரிமளா வீட்டுக்கு வந்தேன். அவதான் சொன்னா நீங்களும் இதே தெருவுல குடியிருக்கிறதா, சோ உங்களுக்கு அழைச்ச வேண்டாமே தான் நானே வந்துட்டேன். அம்மா, சாப்பிட ஏதாவது கொடுத்தியா? ஒண்ணும் வேண்டான்னு சொல்லிடுச்சுப்பா. அப்படியா? சாப்பிடறது ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட்டு போலாம். வேண்டாம் ரங்கனா. மாட்டேன்னு சொன்னா போக விட மாட்டோம். நான் சாப்பிட்டு போறேன்னு தான் சொல்ல வந்தேன். இவங்கதான் எங்க அம்மா, அது என் அக்கா, இது என் தங்கச்சி. இதுவரை காணுமே. பின்னல படிச்சுக்கிட்டு இருந்தா. வாங்க சாப்பிடலாம். டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். மணி 10 போகுது. எப்படி தனியா போவீங்க? பரவாயில்லைங்க, நான் சமாளிச்சுக்கிறேன். ஊரு கெட்டு கிடக்குதுமா. ரங்கா, நீ கூட போய் வீட்டுல விட்டுட்டு வந்துடு. சரி. அப்புறம் இவர் எப்படி திரும்பி வருவாரு? என்கிட்ட வண்டி இருக்குது, வாங்க சொல்றேன். போலாமா? வரேங்க. கொஞ்சம் டிக்கெட் தரேன். இந்தாங்க கீ. ரங்கநாதன் அப்பாவி நினைச்சோம், ஆனா லீடரோட அட்வான்ஸா இருக்கான். என்ன லீடர், கங்காவை நீ பிடிக்கிறேன்னு கடைசியில அவன் பிடிச்சிட்டா? எங்களுக்கு அண்ணியா வர வேண்டியவன் அகலிகையா மாறிட்டானே. எரிச்சல கல்பாதீங்கடா. அவங்களுக்குள்ள காதல் இல்ல, கத்திரிக்காய் இல்ல. எப்படி சொல்றேன்னா, என்னாச்சுன்னு பாருங்க. சீப்பட்டு வலிக்குது. இதே மாதிரி பரு இருக்கு, வெட்டி எடுத்துருவா. வேண்டாம் வேண்டாம், அது இருந்தாதான் அது இஷ்டம். எப்படி சொல்றேன்னா, ஆனானப்பட்ட என்னாலேயே கங்காவை பிடிக்க முடியலன்னா ரங்கநாதனுக்கு ஈஸியா படிஞ்சிருவாளா? கங்காவா கொக்கா? கொக்கு கொக்குன்னு எங்க கிட்ட சமாளிச்சாலும் ஓ மனசுக்குள்ள காதலா இருக்குமோ இருக்காதோ அப்படின்னு ரம்பம் போட்டு இருக்கல. எங்க உன் செஸ்ட்ல கை வச்சு சொல்லு பாப்போம். இல்ல இல்ல. ஓஹோ, அப்ப அவங்க 2 பேருக்குள்ள
காதல் இல்லங்கிறது நிரூபி, நம்புறோம். ஈஸிடா. எப்படி? முதல்ல அவங்க 2 பேருக்குள்ள காதல் இருக்கிறதா வதந்திய பரப்புவோம். அதுக்கப்புறம் நேரடியா கலாட்டா பண்ணுவோம். உடனே அந்த கங்கா என்ன செய்வா? எங்க 2 பேருக்குள்ள காதல் இல்ல, ஏன் வதந்திய பரப்புறீங்கன்னு கண்ணீர் விடுவா. அப்போதாவது நம்புவீங்களா? விடுகதை இருக்கிறது, ஒரு விடுகதை இருக்கிறது. ஒரு பெண் பிள்ளையும் ஆண் பிள்ளையும் கல்லூரி எங்கெங்கு கச்சேரி செய்கின்றது. கண்ணாலே பார்த்தேன், காதாலே கேட்டேன், நேரம் வந்தால் யாரென்று சொல்வேன். கண்ணாலே பார்த்தேன், காதாலே கேட்டேன், நேரம் வந்தால் யாரென்று சொல்வேன். விடுகதை இருக்கிறது, ஒரு விடுகதை இருக்கிறது. ஒரு பெண் பிள்ளையும் ஆண் பிள்ளையும் கல்லூரி எங்கெங்கு கச்சேரி செய்கின்றது. கண்ணாலே பார்த்தேன், காதாலே கேட்டேன், நேரம் வந்தால் யாரென்று சொல்வேன். கண்ணாலே பார்த்தேன், காதாலே கேட்டேன், நேரம் வந்தால் யாரென்று சொல்வேன். ஆண் பிள்ளை என்பது யாரோ, பெண் பிள்ளை என்பதும் யாரோ. நான் அதை சொல்வது நாட்டுக்கு நல்லது நடந்ததை சொல்வேன். உண்மையை மறைப்பது எங்கே, ஊருக்கு தெரியட்டும் இங்கே. பூட்டிய கூட்டுக்குள் மாட்டிய கிளி 2 இருப்பது அங்கே. ஆண் பிள்ளை என்பது யாரோ, பெண் பிள்ளை என்பதும் யாரோ. நான் அதை சொல்வது நாட்டுக்கு நல்லது நடந்ததை சொல்வேன். உண்மையை மறைப்பது எங்கே, ஊருக்கு தெரியட்டும் இங்கே. பூட்டிய கூட்டுக்குள் மாட்டிய கிளி 2 இருப்பது எங்கே. அந்த பெண் பிள்ளை கங்காதான், ஆண் பிள்ளை ரங்காதான், நிஜந்தான். கண்ணாலே பார்த்தேன், காதாலே கேட்டேன், உண்மை நன்மை ஊருக்கு சொன்னேன். கண்ணாலே பார்த்தேன், காதாலே கேட்டேன், உண்மை நன்மை ஊருக்கு சொன்னேன். காருக்குள் நான் வந்து கண்டேன், கண்களை நான் பற்றிக் கொண்டேன். ஆண்களின் அடிதனில் பெண்கிளி சாய்ந்தது, கொடுத்தது முத்தம். தனிமையில் இருந்தது பிள்ளை, தாவணி மேனியில் இல்லை. ஆண்கிளி வந்தது, ஆனந்தம் தந்தது, துடித்தது ரத்தம். காருக்குள் நான் ஒன்று கண்டேன், கண்களை நான் பற்றிக் கொண்டேன். ஆண்கிளி மடியில் பெண்கிளி சாய்ந்தது, கொடுத்ததே முத்தம். தனிமையில் இருந்தது பிள்ளை, தாவணி மேனியில் இல்லை. ஆண்கிளி வந்தது, ஆனந்தம் தந்தது, துடித்ததே ரத்தம். அந்த பெண் பிள்ளை கங்காதான், ஆண் பிள்ளை ரங்காதான், நிஜந்தான். கண்ணாலே பார்த்தேன், காதாலே கேட்டேன், உண்மை நன்மை ஊருக்கு சொன்னேன். கண்ணாலே பார்த்தேன், காதாலே கேட்டேன், உண்மை நன்மை ஊருக்கு சொன்னேன். விடுகதை இருக்கிறது, அடவிடையொன்றும் இருக்கிறது. இந்த பெண் பிள்ளையும் ஆண் பிள்ளையும் கல்லூரி எங்கெங்கு கச்சேரி செய்கின்றது. கண்ணாலே பார்த்தேன், காதாலே கேட்டேன், உண்மை தன்மை ஊருக்கு சொன்னேன். கண்ணாலே பார்த்தேன், காதாலே கேட்டேன், உண்மை நன்மை ஊருக்கு சொன்னேன். La la la
Get up. Get up, I say. கங்கா, என்ன இதெல்லாம்? காதலிக்கிறதுக்கா காலேஜுக்கு வர்றீங்க? நான் யாரையும் காதலிக்கல சார். எனக்கு ரங்கநாதனுக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்ல. எங்க 2 பேரையும் வேணும்னே சம்மந்தப்படுத்தி இப்படி கலாட்டம் பண்றாங்க. ஆனா இப்ப நாங்க 2 பேரும் காதலிக்கலன்னு சொன்னா இனிமே யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்திட்டாங்க. அதனால சொல்றேன், இப்ப சொல்றேன், நான் ரங்கநாதனை காதலிக்கிறேன். எஸ், ஐ லவ் ரங்கநாதன். உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு இது ரிஜிஸ்டர் ஆபீஸ் இல்ல. உங்களுக்கு பஞ்சாயத்து பண்றதுக்கு இது கோர்ட் இல்ல, காலேஜ். மைண்ட் இட். சார், எங்களால எந்த பிரச்சனையும் வராது. அப்படி வந்தா நீங்க எடுக்கிற முடிவுக்கு நாங்க கட்டுப்படுறோம். கங்கா, எதுக்காக பிரின்சிபல் கிட்ட அப்படி சொன்னீங்க? எது? நம்ம 2 பேரும் கூட காதல் இருக்கதா? பின்ன என்னமோ நம்ம 2 பேருக்கு இடையில காதல் தூது போன மாதிரி கதை கட்டி விடுறானா? பயந்துடுறதா? அப்புறம் ஓட ஓட விரட்ட ஆரம்பிச்சிருவான். ஆமான்னு சொல்லிட்டா சும்மா இருந்துருவான்ல. ஏதோ பிளான் பண்ணி நம்மள பணி வைக்க பாக்குறான். அவன் நினைச்சதுக்கு எதிரா இருக்கட்டுமே தான் நான் அப்படி சொன்னேன். உன் பதில் அவனை மட்டும் பாதிச்சா பரவாயில்ல, அது உன்னை சேர்த்து பாதிக்குதே. நம்ம 2 பேருக்குள்ள காதல் இல்லாத போது தேவையில்லாம அப்படி ஒரு கெட்ட பேரை நீயே சுமக்கணும். எதை மனசுல வச்சுட்டு பிரின்சிபால்கிட்ட அப்படி சொன்னேன்னு தெரியாம நான் இல்லைன்னு சொல்லிட்டா அது உன்னை பாதிச்சிருமே தான் நாங்க சும்மா இருந்தேன். தேவையில்லாம ஒரு பொண்ணு கெட்ட பேரை சுமக்க கூடாதுன்னு நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் புரியுது. ஆனா அதே அர்த்தத்தோட சுமக்கலாம் இல்லையா? அதனால நிஜமாவே ரங்கநாதன், உங்களை நான் காதலிக்கிறேன். இந்த நிலைமையில உங்க ஸ்தானத்துல வேற யாராவது இருந்தா தேகத்துல நான் சொன்ன வார்த்தைய தனக்கு சாதகமாக்கிக்குவாங்க. ஆனா நீங்க நான் எப்படி பாதிக்கப்படுறேன்னு புத்தி சொன்னீங்க. அந்த மனசு, அது என் முடிவுக்கு அதுதான் காரணம். ஆனா அந்த முடிவுல நான் இல்லையே. ஆமா, வேகமா போறோம் காரை இந்த சைக்கிளால என்னைக்கு விரட்டி பிடிக்க முடியாது. அதை ஏன் கேக்குறீங்க? காலேஜ் ஃபுல்லா ரங்கா கங்கா ரங்கா கங்கான்னு ஒரே பேச்சு. அமக்களப்பட்டு போச்சு. ஏன் பரிமளா, 2 பேருக்கும் நிஜமாவே ஏதாவது? அது எனக்கு தெரியாது. ஏமா, நெருப்பு இல்லாம புகை வருமா? ரங்கா, காலேஜ்ல என்ன நடந்துச்சு? ஏன் அந்த பரிமளா பாதிக்கிறதா சொன்னாளா? யாருடா அந்த பொண்ணு? அன்னைக்கு இங்க வந்துச்சே அந்த கங்காவா? இந்த பாருங்க, எனக்கு அந்த பொண்ணுக்கு காதலோ கத்திரியோ கிடையாது. அவ கார் டயர் கூட பெற மாட்டேன். அவ ஏதோ வேகத்துல பேசுறா, அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? ஒண்ணு மட்டும் சொல்றேன், காலேஜுக்கு நான் படிக்க தான் போறேன், காதல் பண்றதுக்கு இல்ல. வேணா கற்பனை எடுத்துட்டு வா, அடிச்சு சொல்றேன். குடும்பத்துக்காகவும் உன் படிப்புக்காகவும் கஸ்தூரி வாழ்க்கையே போராட்டமா இருக்கும்போது இந்த மாதிரி வம்புகள்ல எல்லாம் மாட்டி உன் வாழ்க்கையே போராட்டமா ஆயிடுச்சுன்னா நான் உயிரோட இருக்க மாட்டேன்டா. இதே சொல்லிட்டு இருப்ப. சீக்கிரம் கடைக்கு போயிட்டு வந்து சமைச்சு போடுமா, பசிக்குது இல்ல?